கடும் மழை பெய்து ஆற்றிலே வெள்ளம் கரபுரண்டு ஓடுகின்றது. இந்த ஆற்றை கடக்கிறது இந்த நேரத்தில் மிக ஆபத்தானதப்பா, நீங்கள் கட்டாயம் போக வேண்டுமா என்று கேட்டார். கழுத்தளவுக்கு தண்ணி நிற்கிறது, அதுக்குள்ள அப்படியே திசை தவறி தடுமாறி போய் பாதையை சரியாக தெரியாமல் ஒரு சேற்று பகுதிக்குள்ளே போய் சிக்கப்பட்டு போனார். அவனுக்கு புரியவில்லை, இவர் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார். தான் இப்போ காற்றில் விழுந்து இவரை காப்பாற்றி கொண்டு வந்து தான் இவரை இந்த கரையில் சேர்த்துருக்கிறான். சேர்த்த பிறகு இவர் சொன்னார், குளிர் காயறது இருக்கட்டும், முதல் எனக்கு இன்னொரு வேலை இருக்கண்டு போட்டு இடுப்பில் செருகி இருந்த ஒரு இதை எடுத்தார். தண்ணியில் நினைஞ்சிருந்த ஒரு 10 ரூபா தாள் இது எடுத்து இதை நெருப்பு கிட்ட கொண்டு வந்து அதை பிடிக்கிறார். நான் உங்களை முதல் முறை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தேன். நீங்கள் அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் குதிச்சுட்டு திரும்ப காப்பாற்றுங்கோடு கத்துற நீங்கள், அது ஏனென்று. உலகெங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான அன்பு தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள். நாங்கள் கதையாம் காரணமாம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல உள்ள கதை 2 தடவை மூழ்கியவன் என்பது. கஞ்சன் கதைகள் என்கின்ற அந்த பேராசிரியர் சோதி எழுதிய புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு கதை. இந்த கதையிலே ஒரு ஊரிலே ஒரு புரோகிதன் இருந்தான். புரோகிதர் என்று சொன்னால் அந்த சமய கிரியைகள் செய்பவர். அந்தணர் என்றும் சொல்லலாம், அந்தணர் என்றும் சொல்லலாம், பிராமணர் என்று சொல்கிறதும் சரி. அப்போ அந்த புரோகிதர் சரியான கஞ்சத்தனம் கொண்டவராக இருந்தார். கஞ்சன் கரிமி என்றெல்லாம் சொல்லுவோம், அந்த அப்படியான கரிமித்தனம் கொண்டவராக இருந்தார். இந்த கரிமித்தனம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், தேவையான அளவுக்கு பொருளை செலவு செய்யாமல் இருக்கிறது தான் நாங்கள் கரிமித்தனம் என்று சொல்கிறோம். தன்னுடைய தேவைக்கு கூட செலவு செய்யாமல் பணத்தை பாதுகாத்து அதை பயன்படுத்தாமல் இறந்து போடுறவர்கள் இருக்கிறார்கள். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்று ஔவையாரே சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வகையில் அப்படிப்பட்ட சிலரை பார்த்து சொல்லுவார்கள், இவன் எச்சிற் கையாலும் காகம் துரத்த மாட்டார்ன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எச்சிற் கையால் காகத்தை துரத்தினால் அந்த எச்சில் கையில் இருக்கிற சோறு விழுந்து போமென்றதுக்காக அவன் காகத்தை துரத்த மாட்டார் என்ற கருத்தில் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த மண்ணில் என்ற வகையிலே. இந்த புரோகிதன் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த அந்தணன் அவர் சரியான கஞ்சத்தனமாக இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு சமயக்கிரி ஒன்றை செய்கிறதுக்கு ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டி இருக்கின்றது. அப்போ அவர் அதற்காக புறப்பட்டார். அந்த காலத்திலே அவருக்கு அந்த கிரியை செய்தால் ஒரு 10 ரூபா கொடுப்பன கிடைக்கும். அந்த 10 ரூபா மிக பெருமதியான காசாக இருந்தது அந்த காலத்தில். அப்படி அவர் புறப்படுகின்ற பொழுது அவருடைய மகன் தடுத்தான். அப்பா, கடும் மழை பெய்து ஆற்றிலே வெள்ளம் கரபுரண்டு ஓடுகின்றது. இந்த ஆற்றை கடக்கிறது இந்த நேரத்தில் மிக ஆபத்தானதப்பா, நீங்கள் கட்டாயம் போக வேண்டுமா என்று கேட்டான். அப்பொழுது இந்த புரோகிதனுக்கு கோபம் வந்து விட்டது. சொன்னார், நீ எனக்கு மகனாக பிறந்தாயே, 10 ரூபா நான் இங்கே இருந்தால் இந்த 10 ரூபாய் எனக்கு கிடைக்குமா? நான் ஆற்றை கடந்து போய் அங்கு வேலை செய்தால்தான் எனக்கு அந்த காசு கிடைக்கும். முட்டாள்தனமாக பேசுகிறாயே, எனக்கு மகனாக பிறந்தாய் என்றெல்லாம் ஏசி போட்டு இவர் புறப்பட்டு போகிறார். ஆற்றிலே போகிறார். ஆற்றிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவருடைய கழுத்து மட்டத்திலே தண்ணீர் போகின்றது. இந்த தண்ணீர் கூடாக இவர் நடந்து, அங்கு படகு சேவை ஒன்று இருக்கின்றது. ஆனால் இவர் யோசிக்கிறார் என்று சொன்னால், இந்த படகிலே போனால் அந்த படகுக்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்போ படகுக்காரனுக்கு காசு கொடுக்காமல் போகிறதுக்கு வழி என்னன்னு சொன்னால், இந்த ஆற்றில் நடந்து போகிறது. ஆற்றில் முதலைகள் வேறு இருக்குது, அது வேறு, அந்த முதலைகளின் பயமும் இருக்குது. அப்படி இருந்தாலும் இவர் அந்த காசு கொடுக்கணுன்றதுக்காண்டி இந்த நடந்து போகின்றார். அப்போ இப்படி நடந்து போய் அந்த கரைக்கு போய் அந்த உரிய இடத்துக்கு போய் சேர்ந்து கிரியைகளை செய்தார். அவருக்கு ஒரு 10 ரூபா கிடைத்தது. அந்த 10 ரூபாயும் வாங்கி கொண்டு இவர் திரும்புகிறார். இப்படி இவர் திரும்புகிற நேரம் எப்படி என்று சொன்னால், பொழுது இருண்டு விட்டது. பொழுது இருண்டு விட்டால் இவருக்கு அந்த பாதை சரியாக தெரியவில்லை. இவர் இப்படியே பாதை இருட்டிலே ஆற்றுக்கு இறங்கினால் ஆற்றிலே கழுத்தளவுக்கு தண்ணி நிற்கிறது. அதுக்குள்ள அப்படியே திசை தவறி தடுமாறி போய் பாதையை சரியாக தெரியாமல் ஒரு சேற்று பகுதிக்குள்ளே போய் சிக்கப்பட்டு போனார். சிக்கப்பட்டால் இவருடைய கால்கள் அந்த சேற்றுக்குள்ளே புதிய தொடங்கிவிட்டது. இவருக்கு பயம் வந்து விட்டது, அதுவும் மரண பயம், தப்புவோமோன்ற மரண பயம். இவர்
உதவி உதவி என்று கத்தினார். யாராவது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டு கத்துறார். அப்போ இவருடைய அந்த சத்தம் கேட்டு தொலைவிலே போய் கொண்டிருந்த ஒரு குடியானவன் ஒருவர் வாரார். வந்து அவர் இவரை பார்த்து கேட்டார், என்ன ஏன் இதுக்குள்ளே அகப்பட்டீர்கள் என்று கேட்க, இவர் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போடுறார். சரி, அவன் இந்த ஆற்றை பற்றி தெரிந்தவன், நீச்சல் தெரிந்தவன். அவன் இவரை இறங்கி இவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தார். இப்போ கரைக்கு கொண்டு வந்த பிறகு இவர் சடார் என்று சொல்லி திரும்பவும் குதித்து விட்டார் ஆற்றுக்குள். இப்போ ஆற்றுக்கு குதித்து விட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் கத்துறார். அப்போ அவனுக்கு புரியவில்லை, இவர் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார். தான் இப்போ ஆற்றில் விழுந்து இவரை காப்பாற்றி கொண்டு வந்ததான் இவரை இந்த கரையில் சேர்த்துருக்கிறான். சேர்த்த பிறகு திரும்ப ஆற்றில் குதித்து போட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கோண்டு என்ன பிரச்சனைன்ட்டு விளங்கையில். சரி, அவன் திரும்ப இறங்கி இவரை காப்பாற்றி இவரை கூட்டி கொண்டு வந்து இவர் நடங்கி கொண்டிருக்கிறார். தண்ணீரில் தோஞ்சபடி இவர் அப்படியே கூட்டி கொண்டு வந்து வீட்டை கூட்டி கொண்டு வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்தான், தண்ணீர் எல்லாம் கொடுத்து இவருக்கு அந்த நெருப்பு மூட்டினான். நெருப்பு மூட்டி இவரை கொஞ்சம் குளிர்காயறதுக்காக வச்சான். இப்போ இவரை நீங்கள் ஐயா நீங்கள் இங்கே குளிர்காயங்கள் என்று சொல்லி கொடுத்தான். இவர் சொன்னார், குளிர்காயறது இருக்கட்டும், முதல் எனக்கு இன்னொரு வேலை இருக்கண்டு போட்டு இடுப்பில் செருகி இருந்த ஒரு இதை எடுத்தார். தண்ணியில் நினைஞ்சிருந்த ஒரு 10 ரூபா தாள் இது எடுத்து இதை நெருப்பு கிட்ட கொண்டு வந்து அதை பிடிக்கிறார். அது காயறதுக்காக நெருப்பிலே அது எல்லாம் நினைஞ்சு போயிருக்கிற அது நாணய தாள் காசு அதை அந்த நீர் போகிறதுக்காக அவர் தீக்கிட்ட பிடிக்கிறார். அப்போ இவனுக்கு விளங்குதோ, இவன் இந்த புரோகிதர் அல்லது அந்தனர் இவன் வந்து சுய அறிவோடு தான் இருக்கிறார். அப்போ இவர் பிரச்சனை இல்லை. அப்போ இவரே 2வது முறை குதித்தவர் 2வது இப்போ இவருக்கு பிரச்சனை, இந்த கூட்டி கொண்டு வந்தவர் காப்பாற்றி கொண்டு வந்தவர். அப்போ இவர் அவரை திரும்ப கேட்டார், ஐயா நான் உங்களை முதல் முறை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தேன், நீங்கள் அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் குதிச்சுட்டு திரும்ப காப்பாற்றுங்கோடு கத்துற நீங்கள், அது ஏனென்று அவர் சொன்னார். என்னென்று சொன்னால், நீ என்ன காப்பாற்றுவான்றது எனக்கு தெரியும், முதல் காப்பாற்றின அப்புறம் எனக்கு தெரியும் நீ காப்பாற்றுவான்ற நம்பிக்கை வந்து விட்டது. நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு என்னுடைய அந்த நான் சேத்துக்கள் விழுந்த பொழுது என்னுடைய அந்த 10 ரூபா தாள் தண்ணிக்குள்ளே போய்விட்டது. இப்போ அந்த 10 ரூபாய் தாளை எடுப்பதற்காகத்தான் நான் அப்படியே அதுக்குள்ளே குதித்து போட்டு சத்தம் போட்டேன். அதை புரிந்து கொண்ட அவன் அவரை அனுதாபத்தோடு பார்த்து அவரை அனுப்பி வைத்தார் என்ற அந்த கதை. அப்போ இதில் இந்த தம்பி தங்களே எங்களுக்கு என்ன விளங்குறேன்னு சொன்னால், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், நியாயமான வழியில் உழைக்க வேண்டும். அந்த உழைச்சது, அதாவது வள்ளுவர் சொல்கிற அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அதண்டு, அதாவது பழிக்கு அஞ்சி பொருள் தேட வேணும், பழிக்கு அஞ்சி அந்த பொருளை தேட வேண்டும், அதுவும் அன்போடும் அருளோடும் வரவில்லை என்று அந்த பொருளை விட்டுவிட வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. ஆகவே அப்படி தேடுகின்ற பொருளை பகுத்து நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் சரியான வாழ்க்கை முறை. அதைத்தான் இங்கே இந்த கதையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மிகவும் கஞ்சத்தனமாக ஒருவர் வாழும் பொழுது அவர் சரியான முறையில் வாழ மாட்டார். அவர் மற்றவர்களின் பார்வையில் எப்படி இருப்பார்? மிகவும் கேலிக்குரியவராக இருப்பார். அவரை சார்ந்தவர்களும் அவரிடமிருந்து நன்மை பெற மாட்டார்கள். ஆகவே இந்த கருமித்தனத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக ஊதாரித்தனமும் கூடாது. ஊதாரித்தனமாக இருந்தாலும் நாங்கள் அதை ஊதாரித்தனம் உள்ளவர்கள் எப்படி சொல்லுவோம்? ஓட்டை கையர்கள் என்று சொல்லுவோம். அவர்களிடமிருந்து வருகின்ற பணம் அப்படியே போய்விடும். ஆகவே அவர்கள் அடுத்த நிமிஷம் உணவுக்கு கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலை வரும் வீண் செலவுகள் செய்தால். ஆகவே நாங்கள் தேவையான அளவுக்கு செலவு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் சேமிக்கவும் வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதை பகிர்ந்து கொடுத்து வாழ்வது தான் சரியான வாழ்க்கை முறை என்பதை நாங்கள் இந்த கஞ்சன் கரிமி கதைகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். ரொக்பெல்லர் என்ற ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அதாவது அவர் 98 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர் 50 ஆண்டுகள் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் மிகுந்த ஒரு கருமித்தனம் மிக்கவராக இருந்தார். அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அதனாலே அவர்களுடைய உறவினர்கள் அவரை வெறுக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் 50 வருடங்களுக்கு பின்னர் அவர் மாற்றமடைந்தார். அவரை சுவாமி விவேகானந்தர் போய் சந்தித்தார். அவர் இந்த தர்மத்தின் முக்கியத்துவத்தை அவருக்கு எடுத்து கூறினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் ஒரு அறக்கட்டளையை நிறுவி
அதன் மூலமாக நிறைய உதவி செய்தார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு 38 மாடி கட்டடத்தை அன்பளிப்பாக வழங்கியவர் அவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே அவர் இன்றைக்கு புகழ்பெற்று விளங்குகின்றார். அவ்வாறே ஒரு இன்னொரு கதை இருக்கின்றது. இந்த உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே சீக்கியர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மத குரு குருநானாக் என்பவர். அந்த குருநானாக் அந்த ஆன்மீக குருவிடம் ஒரு பெரிய பணக்காரர், கொஞ்சம் ஆணவம் பிடித்தவர், அவர் போனார். அவர் சொன்னார், குருவே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் என்னோட எல்லா வசதியும் எல்லா சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் நான் செய்வேன், உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, அது என்னால் முடியும் என்று சொல்லி கேட்டார். அவர் அப்படியே நிமிந்து பார்த்தார். அப்படியா, உன்னால் எல்லாம் முடியுமா? சரி, நான் இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு இருந்து ஒரு ஊசியை எடுத்தார், ஒரு சின்ன ஊசி. இந்த ஊசியை அவரிடம் கொடுக்குறார். இந்த ஊசியை நான் உங்களிடம் தருகிறேன், இந்த ஊசியை நீங்கள் என்னிடம் திரும்ப தர வேணும் வைத்து. குருவே, இது சின்ன விஷயம், நான் தருவேன். ஆனால் எப்போ தர வேணும் என்றால், நாங்கள் இறந்த பிறகு இன்னொரு உலகத்தில் நாங்கள் சந்திப்போம், அந்த உலகத்தில் கொண்டு வந்து தர வேண்டும். இப்போ அவன் யோசித்தான், இறந்த பிறகு எரித்து விடுவார்கள், அப்போ அடுத்த உலகத்தில் கொண்டு போய் என்னென்று ஊசியை கொடுக்குறது வேறுட்ட என்று அவன் சிந்திக்க தொடங்கினான். அந்த சிந்திக்க தொடங்கின நேரமே அவனுடைய ஆணவம் அழிந்தது. அவன் பணிவோடு குருவை பார்த்தான். அப்பொழுதுதான் குருநானாக் சொன்னார், நாங்கள் தேடிய செல்வங்கள் எதையும் அங்கால் கொண்டு போக முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதத்தில் செலவு செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் செய்கிற தர்மம். நீங்கள் பொருளை கொண்டு போக முடியாது, ஆனால் புண்ணியத்தை கொண்டு போக முடியும் என்றுதான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே நீங்கள் நல்ல விஷயங்களை செய்து மற்றவர்களை வாழ வைப்பதன் மூலமாக நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்ள முடியும் என்ற கருத்தை கூறி அவருடைய மனத்தை மாற்றினார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாங்கள் சரியான முறையில் வாழ்ந்து வளமோடு வாழ வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு கதை வாயிலாக உங்களிடம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து ராஜேகுமார்.